10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.7 பார்க்குறோம். ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் எஃப். இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் டு ஒய்யாக இருக்குது. இட்ஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இதில் எக்ஸுன்றதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து லிஸ்ட்டாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக, அதாவது எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுக்கும் ஒயில் என்ன ஆன்சர் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒய்ன்னு தான் அர்த்தம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸுன்றது எக்ஸில் இருக்க நம்பரை இன்புட்டாக கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் பேர் தான் எஃப் ஆஃப் எக்ஸு. அதை நம்ம ஒய்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸோடது என்னது, மைனஸ் 2. அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்குறோம், மைனஸ் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸை தூக்கிட்டு அந்த இடத்துல இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம மைனஸ் 2 போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல என்ன எழுதணும், மைனஸ் 2ன்னு எழுதணும். மைனஸ் 2. இப்போது மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது ஒரு நம்பர், ஒரு மைனஸ் நம்பரோட ஸ்கொயர் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள், மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. அப்போது ஒரு நம்பர், ஒரு மைனஸ் நம்பர், எந்த ஒரு மைனஸ் நம்பரோட அந்த பவர் இருக்கு இல்லையா, அது வந்து ஈவன் நம்பராக, இப்போ பவர் வந்து ஸ்கொயரில் இருக்குது, இது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருந்தால் கிடைக்கிற ஆன்சர் எப்போவுமே பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும், ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எக்ஸோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, மைனஸ் 2 ஸ்கொயர்ன்றது என்னது, 2 ஸ்கொயர்ன்றது 4. ஓகே, மைனஸ் 2. அப்போ 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 2. இப்போது இந்த 2ன்றது வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, அதாவது ஒய்யோட வேல்யூ. அதுக்கு நம்ம எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண, இன்புட்டாக கொடுத்தது மைனஸ் 2, அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த பேரை எப்படி எழுதணும், மைனஸ் 2, 2. ஓகே, இந்த மைனஸ் 2ன்றது எக்ஸோட வேல்யூ, இந்த 2ங்கிறது ஒய்யோட வேல்யூ. ஓகே, அடுத்து நம்ம என்ன எடுத்து எழுதிக்க போகிறோம், இப்போ எக்ஸோட இன்னொரு வேல்யூ மைனஸ் 1. அப்போது அதே மாதிரி ஃபங்க்ஷன் எடுத்து கீழே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த குழப்பமுமே வராது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இதுதான் அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன், அதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், மைனஸ் 1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன கொடுக்கணும், மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர், மைனஸ் நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது என்ன வரும், ப்ளஸ் நம்பர் தான் வரும். 1ஓட ஸ்கொயர் 1 தான். 1 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ இந்த பேர் எப்படி எழுதணும், நம்ம கிடச்சிருக்கு இல்லையா ஆன்சர், அதை வந்து நம்ம எப்படி எழுதணும் பாருங்கள். இங்கே எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் 1 இன்புட்டாக கொடுத்துருக்கோம், மைனஸ் 1 அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அப்போ மைனஸ் 1, மைனஸ் 1. ஓகே, இந்த கிடைச்ச பேரை நம்ம எப்படி எழுதிக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0ன்ற வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன், அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்க போகிறோம். அதுக்கப்புறமேலு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 0 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், 0. இங்கேயும் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன நம்பர் போடணும், 0. 0 ஸ்கொயர் மைனஸ் 2. ஒரு நம்பர் 0வோட ஸ்கொயர் என்னது, 0வே தான். 0வையும் மைனஸ் 2வையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் 2 கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன இன்புட்டாக கொடுத்தோம், 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது நம்மளோட ஆன்சர் என்னது, 0, மைனஸ் 2. இது நமக்கு கிடச்சிருக்க தேர்ட் பேர். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகே, இது தேர்ட் பேர். இப்போ அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க.
மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. f of x is equal to x squared minus 2. இப்போ அந்த x இருக்க இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 3 கொடுக்க போகிறோம். அப்போ இங்கேயும் x இருக்க இடத்துல என்ன கொடுக்கணும்? 3 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். minus 2, 3 ஸ்கொயர்டுன்றது 9. 9 minus 2 is equal to 7. இப்போ 7 கிடைக்க இன்புட் என்ன கொடுத்தோம்? 3 கொடுத்துருக்கோம். அப்போ 3, 7. இப்போ அவங்க என்ன நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க? லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். எஃப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் என்ன, இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய பேரெல்லாம் எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? therefore f is equal to ஃபஸ்ட்டு பேர் என்னது? ஃபஸ்ட்டு பேர் என்னது? இதுதான் minus 2, 2. ஓகே, செகண்ட் பேர் என்னது? minus 1, minus 1. இது ஓகே. அடுத்து தேர்ட் பேர் என்ன கிடச்சிருக்கு? 0, minus 2. இந்த இது ஃபோர்த் பேர் என்ன கிடச்சிருக்கு? 3, 7. ஓகே, minus 2, 2, minus 1, minus 1, 0, minus 2, 3, 7. வேறு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எஸ், the relation is okay, எஸ்ன்னு கொடுத்துட்டு இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நம்ம எழுதினாலே போதும். ஏன் இது ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இட்ஸ் அ ஃபங்க்ஷன். the relation is the function. ஏன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் எல்லா எலமெண்ட்ஸ், எக்ஸோட எலமெண்ட்ஸ் பாருங்கள், -2, -1, 0, 3. இது எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்கா? -2 ஓட இமேஜ் 2, -1 ஓட இமேஜ் -1, 0 ஓட இமேஜ் -2, 3 ஓட இமேஜ் 7. அப்போ எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் எப்படி இருக்குது? ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. -2னா அதோட ஒரே ஒரு இமேஜ் 2. அந்த மாதிரி இந்த கிடச்சிருக்க ஆன்சர் எல்லாமே அந்த எல்லாத்தோட இமேஜுமே யூனிக்காக இருக்குது. ஓகே, அதனால் இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இனிமேல் எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம் அடுத்த சம். ஓகே.